அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் திருவிழா பொங்கல் திருவிழா உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களால் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைவராலும் கொண்டாடப்படும் ஒரு திருவிழாவும் தான் பொங்கல் திருவிழா, தை திருநாள். இப்போ நம்ம பொங்கல் எப்படி கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கான என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதுவே ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பொங்கல் எப்படி கொண்டாடப்பட்டது, ஸோ அந்த தை திருநாள் எப்படி கொண்டாடப்பட்டது, அப்போதைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்தினார்கள் அப்படின்றத சொல்லி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட ஒரு புகைப்படம் இருக்குது, ஒரு அரிதான புகைப்படம். அந்த புகைப்படத்தில் 19ஆம் நூற்றாண்டில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம், நெல்லை பகுதிக்கிட்ட எடுக்கப்பட்டது. ஸோ அந்த புகைப்படத்தில் பார்த்திங்கன்னா பொங்கல் திருவிழா கொண்டாடி இருக்காங்க. அப்போது அதில் என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த புகைப்படத்தில் இருக்கிற ஒரு தகவலாக நம்ம வரிசையாக பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அவங்க கை ரெண்டுத்துக்கு பார்த்திங்கன்னா காப்பு போட்டிருக்காங்க. ஸோ அது கோல்டா இல்லை வேறு உலோகமா அப்படின்றது தெரியல. விரல்களுக்கும் பார்த்திங்கன்னா மோதிரமும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலுக்கு கொலுசு போட்டிருக்காங்க. அந்த காலில் பார்த்திங்கன்னா பொட்டு வச்சுருக்காங்க. அது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ மஞ்சள் மேலே பூசி அது மேலே சிவப்பு வண்ண பொட்டு வச்சுருக்காங்க. நம்ம கிராமப்பகுதிகளில் அந்த கரகம் தூக்குவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதே மாதிரியான காலில் பார்த்திங்கன்னா பொட்டு வைக்கிறது வழக்கம். ஸோ அது மாதிரி ஒரு பொட்டு வச்சுருக்காங்க. அடுத்ததாக ஒரு பெரிய பானையில் கூழ் செஞ்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு துடுப்பும் அவங்க கையில் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குத்து விளக்கு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், ஒரு படி அரை படி அந்த மாதிரி ஒரு இதில் ஏதோ வச்சுருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியல. அடுத்ததாக இந்த பக்கம் ஒரு பெண் உட்காந்துருக்காங்க. அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூசணிக்காய் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த பெண் சும்மா இல்லாமல் அவங்க கையில் பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்காய் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாழைக்காய் தான் அது. அதை சீவிட்டு இருக்காங்க. அதுக்கு சீவரத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு அது பேர் எனக்கு சரியாக தெரியல. ஸோ பழைய வீடுகளில் இந்த மாதிரியான ஒரு பொருள் கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்பகுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூர்மையாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா தேங்காய் சுரண்டுவதற்காக பயன்படுத்தப்படுறது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கு பக்கத்தில் அரிசி புடைக்கிறதுக்கான ஒரு மரம் இருக்குது. அப்புறம் 2 பாத்திரங்கள் வச்சுருக்காங்க. அந்த பாத்திரங்களுக்கு முன்னாடி பனை ஓலையில் செஞ்ச ஒரு பொருள் வச்சுருக்காங்க. அடுத்ததாக பூசணிக்காய்க்கு முன்னாடி பனங்கிழங்கு வச்சுருக்காங்க. தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் அதுவும் ஒன்று. இப்போது இந்த மாதிரியான பொருட்கள் பெரும்பாலும் வைக்கிறதில்ல. பூசணிக்காய் வைக்கிறாங்க, ஆனால் பனங்கிழங்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வைக்கிறதில்ல யாரும். அடுத்து இந்த